Now comes page number 216, 8th problem. Evaluate yourself, 8th problem. For a chemical reaction, the values of delta H and delta S at 300 Kelvin are minus 10 kilojoule per mole and minus 20 joule per degree per mole respectively. What is the value of delta G of the reaction? So now enna நம்ம கண்டுபிடிக்கணும் delta G value கண்டுபிடிக்கணும், and also we have to calculate the delta G of a reaction at the given temperature 600 Kelvin. So assuming delta H and delta S values are constant, we have to keep delta H and delta S value constant ah vechikkanum. Okay, so predict the nature of the reaction. So nature of the reaction அப்படினா அது spontaneous reaction ah இல்ல non spontaneous reaction ah அத நம்ம predict பண்ணனும். Okay, so this is the question. So now from the given data we can see their procedure, that is the steps. See here in this problem you see the delta H value minus 10 kilojoule per mole கொடுத்திருக்காங்க. இப்போ நம்ம அதை என்ன பண்ணனும், joule க்கு convert பண்ணனும். So we all know 1 kilo அப்படின்றது என்னது 1000, it will be equal to 1000 இல்லையா. ஸோ அப்போ அந்த கிலோ வந்து நம்ம என்ன பண்ணுறோம் 1000க்கு கன்வெர்ட் பண்ணணும். அப்போ இதோட 1000 அப்படின்றது 30 இதோட மல்டிப்ளை பண்ணும்போது we get 10,000. ஸோ now delta S வந்து 20 joule per Kelvin per mole, ஏன்னா எல்லாமே நம்ம ஜூல் ஒரே யூனிட்லேயே கொண்டு வரணும், அதனால் we are converting like this. Temperature given is 300 Kelvin. delta G வந்து நம்ம calculate பண்ணணும். ஸோ நமக்கு delta G ஓட ஃபார்முலா தெரியும், delta H minus T delta S. ஸோ delta G ன்றது என்னது minus 10 kilojoule per mole இல்லையா, அந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுறோம், மைனஸ் டெம்பரேச்சர். ஸோ டெம்பரேச்சர் 300 Kelvin இன்ட்டு அதோட நம்ம என்ன calculate சப்ஸ்டிட் பண்ணுறோம், entropy value delta S. Okay, 20 into 10 to the power minus 3 per Kelvin per mole. Here you see this 10 to the power minus 3, it is simply we are converting it to kilo, that is joule இருக்கு இல்லையா. ஸோ அதை நம்ம கிலோ ஜூலாக கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ கிலோ ஜூல் அப்படின்றப்ப நம்ம என்ன பண்ணோம், we have to multiply with the extra 3, that is 10 to the power 3 minus 3. See now you see, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், கிலோ ஜூலை வந்து ஜூலுக்கு கன்வெர்ட் பண்ணோம், அதனால் 10 to the power 3 that is 1000 மல்டிப்ளை பண்ணோம். இங்கே நம்ம என்ன பண்ணுறோம், ஜூலை வந்து கிலோ ஜூலாக கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ அப்போ அது வந்து என்ன ஆகும், ரிவர்ஸ் ஆகும். ஓகே, ஸோ நவ் யூ சி, ஸோ இப்போ 300ஓட நம்ம 20 மல்டிப்ளை பண்ணும்போது we get 6000 வரும் இல்லையா. ஸோ அப்போ 6000ல் அந்த 30 வந்து நம்ம 10 to the power 3 + 3 அப்படி போடலாம். இந்த இடத்துல 10 to the power minus 3 இருக்குது இல்லையா. ஸோ அப்போ அது ரெண்டுமே கேன்சல் ஆகிடும், 10 to the power minus 3 10 to the power plus 3 ரெண்டுமே கேன்சல் ஆகிடும். ஸோ இப்போது அதில் இருக்கக்கூடிய அந்த 6 மட்டும் நம்ம இங்கே போட்டுறோம். 6000ல் அந்த 30வை 10 to the power 3 அப்படின்னு எடுத்துக்கிட்டு சிம்பிள் ஃபார்மில் எடுத்துகிட்டு அந்த 6 மட்டும் நம்ம இங்கே போட்டுக்கிறோம். ஸோ அப்போ அதோட நம்ம minus 10 plus 6 will equal to minus 4. ஸோ which means at 600 Kelvin. ஸோ நம்ம அஷ்யூம் பண்ணணும் இல்லையா, 600 Kelvinக்கு என்ன delta G வேல்யூ கால்குலேட் பண்ணணும். ஸோ இப்போ delta G will be equal to minus 10 kilojoule per mole minus 600 Kelvin. ஏன்னா நமக்கு டெம்பரேச்சர் 600 இல்லையா, டெம்பரேச்சருக்கு அந்த ரேஞ்சுக்கு நம்ம கால்குலேட் பண்ணணும், இன்ட்டு delta S வேல்யூ, தட் இஸ் delta G will be equal to delta H minus T delta S. அந்த வேல்யூ தான் அந்த ஃபார்முலாவில் நம்ம டைரக்ட் சப்ஸ்டியூஷன் தான் பண்ணுறோம். ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும் delta S வேல்யூ வந்து minus 20 joule per Kelvin per mole. நம்ம அதை என்ன பண்ணுறோம், கிலோ ஜூலுக்கு கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ கிலோ ஜூலுக்கு கன்வெர்ட் பண்ணுறதுனால நம்ம என்ன பண்ணுறோம், we are multiplying it with 10 to the power minus 3. ஸோ ஜூல் டு கெல்வின், ஜூல் டு கிலோ ஜூலுக்கு வந்து நம்ம 10 to the power 3 போடணும், அதுவே ரிவர்ஸாக வரும்போது 10 to the power minus 3. ஓகே, ஸோ now delta G will be equal to minus 10 plus 20 into 10 to the power minus 3. ஸோ அது வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, here you see 6 into 2 12. ஸோ நம்ம ப்ரீவியஸாக பண்ணோம் இல்லையா, அதே ஸ்டெப்ஸ் தான்.
6 into 2 12, 12,000 வரும். அந்த 3 0வை 10 to the power 3 ஆக்கிக்கிறோம். அப்போது அந்த 10 to the power 3யும் இந்த 10 to the power minus 3யும் கேன்சல் ஆகிடும். அதனால் நம்ம இங்கே என்ன போடுறோம், 12 போடுறோம். அப்போ -10 + 12 kilojoule per mole. So delta G will be equal to, so நம்ம அதை subtract பண்ணும்போது we get +2 kilojoule per mole. So finally நம்ம என்ன பண்ணணும், predict the nature of the reaction. So அது spontaneous-ஆ இல்லை நான் ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷனா அப்படின்றத நம்ம ப்ரிடிக்ட் பண்ணணும். ஸோ நம்ம கிடைச்சிக்கிற வேல்யூ வந்து பாசிட்டிவாக இருக்குது இல்லையா. ஸோ த வேல்யூ ஆஃப் டெல்டா ஜி இஸ் நெகட்டிவ் அட் 300 கெல்வின். ஸோ நம்ம ப்ரீவியஸாக 300 கெல்வின்க்கு கேல்குலேட் பண்ணும்போது வி கெட் -4 கிலோஜூல் பர் மோல். ஸோ ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் பார்த்தோம். ஸோ ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் பாருங்கள் -4 கிலோஜூல் பர் மோல் ஃபார் 300 கெல்வின்க்கு. அதுவே ஃபார் 600 கெல்வின்க்கு நமக்கு என்ன கிடைக்குது, பாசிட்டிவ் வேல்யூ கிடச்சிருக்கு. ஸோ அந்த வேல்யூஸை வச்சு நம்ம என்ன பண்ணணும், அது பாசிட்டிவ் நெகட்டிவ் அந்த சைன் வச்சு whether it is spontaneous or non-spontaneous. So here the value of delta G is negative at 300 Kelvin and the reaction is spontaneous. So positive அப்படின்னா அது non-spontaneous, negative அப்படின்னா spontaneous. So நெகட்டிவாக இருக்கிறப்ப நமக்கு அது spontaneous ரியாக்ஷனாக இருக்குது. 600 Kelvin அப்போது டெல்டா ஜி வேல்யூ வந்து என்னவாக இருக்குது, பாசிட்டிவாக இருக்குது. அப்போது அந்த ரியாக்ஷன் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், non-spontaneous அப்படி சொல்கிறோம். ஓகே, ஸோ பாசிட்டிவாக இருந்ததுன்னா that is the non-spontaneous reaction. ஆப்போசிட்டாக சொல்லணும். நெகட்டிவாக இருக்கிறப்ப அது spontaneous reaction. ஸோ இப்போ இந்த மெத்தட் பார்த்திங்கன்னா நம்ம கிடைச்சிக்கிற வேல்யூ calculate பண்ணி வர வேல்யூ வச்சு we have to predict the nature of the reaction whether it is spontaneous or non-spontaneous. Okay.